அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்ஹு क़ால क़ால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹயாஉ வல் ஈமான் குரானாஉ ஜமீஆ ஃபஇதா ருஃபிய அஹதுஹுமா ருஃபியல் ஆஹர். ரவாஹுல் ஹாக்கிம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்றார்கள், வெட்க உணர்ச்சியும் ஈமானும் ஒன்றோடு ஒன்று இரண்டர கலந்தவையாகும். இரண்டில் ஒன்று இல்லாவிட்டால் மற்றொன்று இல்லாமல் போய்விடும் என்று நபின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு மூமினிடத்திலேயும் ஹயா இருக்க வேண்டும், வெட்க உணர்ச்சி இருக்க வேண்டும். ஹயா இருந்தால்தான் ஈமான் அவர்களிடத்திலே இருக்கும். யாரிடத்தில் ஈமான் இருக்கிறதோ அவரிடத்திலே கண்டிப்பாக ஹயா இருக்கும். இரண்டில் ஒன்று இல்லாவிட்டால் மற்றொன்று இல்லாமல் போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்திருக்கிறார். வெட்க உணர்ச்சி என்பது குழந்தை பிராயத்திலிருந்து இளமை பருவம் மற்றும் முதுமை பருவம் எல்லா காலகட்டங்கள்லையுமே அந்த வெட்க உணர்ச்சி இருந்தால்தான் ஒரு மனிதன் பாவம் செய்ய மாட்டான், குற்றச் செயல்களில் ஈடுபட மாட்டான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது இந்த ஹயா என்பது. வாழ்நாள் பூராவும் ஹயாவை கடைபிடிக்க வேண்டும். இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள், ஈமான் என்பது அதில் 70 கிளைகள் இருக்கின்றன. அதில் மிக சிறந்தது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா. அதில் குறைந்தபட்சம் என்னவென்றால் பாதையிலே கிடக்கிற இடர் பொருள்களை அகற்றுவது, அது ஈமானில் உறுப்பு என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல் ஹயாவு ஷோபத்து மினல் ஈமான் என்றார். ஹயா என்பது ஈமானில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். குழந்தைகளிடத்தில் அந்த வெட்க உணர்ச்சியை நாம் போதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதிர்காலத்தில் அவர்கள் தவறுகள் செய்து விடாமல், பாவங்களில் ஈடுபட்டு விடாமல் அந்த ஹயா பாதுகாக்கும். அந்நிய ஆடவர்களோடு கலந்துரையிட மாட்டார்கள், நெருங்கி பழகவும் மாட்டார்கள். மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக தங்களுடைய கற்பை காத்து அவர்கள் வாழ்வார்கள். அதே போன்று இளம் சிறுவர்கள், அவர்களிடத்தில் ஆரம்ப காலத்திலேயே அந்த ஹயாவை நாம் சொல்லிக் கொடுத்து விட்டோம் என்றால் உலகில் எங்கு சென்றாலும் அவர்கள் பாதை தவறி சென்று விட மாட்டார்கள், வழி தவறி சென்று விட மாட்டார்கள். எனவே ஹயா என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் ஹயாவோடு இருக்கும்படி தூண்டியவாறு இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் தூண்டியவாறு இருக்க வேண்டும். எனவே தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளில் ஒரு நண்பரை கடந்து போனார்கள். அந்த அன்சாரி நண்பர் தம்முடைய சகோதரரிடத்தில் அதிகம் வெட்கப்படாதப்பார், எதையா எடுத்தாலும் துணிச்சலாக செயல்படுப்பார் என்று போதித்து கொண்டிருந்தார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள், எதையும் துணிச்சலாக செய் என்று சொல்லு, அது சரிதான். ஆனால் அதே சமயத்தில் வெட்கப்படாது என்று நீ சொல்ல வேண்டாம். காரணம், வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பாகமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். இன்றைக்கு வெட்கக்கேடுகள் அதிகமாக ஆகிவிட்ட காரணத்தினால்தான் மக்கள் பாதை தவறி செல்கிறார்கள். குடும்பங்களிலே மிகப்பெரிய பிரச்சனைகள், சங்கடங்கள் ஏற்பட்டவாறு இருக்கிறது. கணவன்மார்களுக்கு கட்டுப்படுவதில்லை, கணவன்மார்களுடைய அனுமதி இல்லாமலேயே வெளியே சென்று விடுகிறார்கள். ஒரேடியாக வெளியே சென்று விடக்கூடியவர்களும் உண்டு. நாம் பல செய்திகளை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் தங்களுடைய பிள்ளைகளை வெட்கத்தோடு வளர்த்தார்கள் நமது தாய்மார்கள். உலகிலேயே மிக சிறந்த பெண்மணி யார் என்ற கேள்விக்கு பதில் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மற்ற மாது சிரோமணிகள் எல்லாம் அடுத்தபடியாக உள்ளவர்கள் தான். அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி, உலகிலேயே சிறந்த பெண்மணி அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், வத்தஹரக்கி வஸ்தஃபாக்கி அலல் ஆலமீன். அல்லாஹ் உம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறான், அகில உலகத்தார் அத்தனை பேரையும் விட உங்களை தேர்வு செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி எடுத்து சொல்லிவிட்டான்.
எனவே யார் இந்த கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் சொல்லலாம், உலகிலேயே மிக சிறந்த பெண்மணி அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று. காரணம், அவரிடத்தில் வெட்க உணர்ச்சி அதிகமாக இருந்தது. சூரா மரியமிலே ஸ்டார்டிங்கிலிருந்தே நாம் பார்க்கலாம், அவர்கள் தனி அறையில் இருக்கிற போது ஒருவர் மனித தோற்றத்திலே தோன்றுகிறார். உடனே அவர்கள் பயந்து விடுகிறார்கள், ஒதுங்கிக் கொள்கிறார்கள். யார் நீ என்று கேட்கிற போது, நான் ஒரு மனித ரூபத்திலே வந்திருக்கிறேன் என்று சொன்னதற்கு பின்னால் தான் அமைதியாகிறார்கள். அதற்கு பின்னாலே உரையாடல் தொடர்கிறது. மலக்கை அனுப்பி வைத்தவன் அல்லாஹ் தான். சில சுப செய்திகளை சுப செய்திகளை எடுத்துரைக்க அது நீண்ட ஒரு விஷயம். இந்த வெட்க உணர்ச்சி உடையவர்களாக அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் தனி அறையிலேயே அல் பைத்துல் முகத்தஸிலே இருந்தார்கள். யாரும் அவரை நெருங்க முடியாது, அவருடைய சச்சா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர. அதன் காரணமாகத்தான் அவருடைய அருமை மைந்தர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 33 வயசு வரை அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். பின்பு அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். கியாமத் நாளுக்கு நெருக்கமாக மீண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள் என்கிற தகவலை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெட்கத்திலே மிகைத்தவர்கள், யாரையும் நெருங்க மாட்டார்கள். யாரும் அவர்களை தவறான கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாது. 33 வயது ஆனபோதும் கூட மிக மிக பரிசுத்தமாக அவர்கள் இருந்தார்கள் என்றால் தாயின் வளர்ப்பு தான் காரணம், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வளர்ப்பு தான் காரணம். எனவே தான் நாம் பலமுறை சொல்வது உண்டு, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்கு அதிகம் பங்களிக்கக்கூடியவர்கள் வீட்டில் உள்ள தாய்மார்களாகத்தான் இருக்கிறார். நம்மை போன்றவர்கள் நாம் வெளியே சென்று விடுகின்றோம், நம்முடைய அந்த சொந்த அலுவல்களை பார்ப்பதற்காக வேண்டி, பொருளீட்டுவதற்காக வேண்டி, பொது பணிகளில் ஈடுபடுவதற்காக வேண்டி வீட்டில் உள்ள ஆண் மக்கள் வெளியே சென்று விடுகிறோம். ஆனால் வீட்டிலே இருக்கிற அந்த பெண்மணிகள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் அதிகமான நேரம் பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுகிறார்கள். எனவே தான் பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே அதிகம் பங்கு வகிப்பவராக தாய்மார்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வளர்ப்பிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்த காரணத்தினால்தான் அவர்களை பரிசுத்த ஆவி என்று ஒரு மதத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பரிசுத்த தூதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்தான் வித்தியாசம். இன்னும் சொல்லப்போனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முனைகிறார்கள். கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை நபி இஸ்மாயில், இஃபால் மா தூமர் என்று சொல்லிவிட்டார். என் அன்பு தந்தையே, உங்களுக்கு என்ன அல்லாஹ்வினால் ஏவப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செயலாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த வார்த்தை எப்படி வரும்? நம்முடைய பிள்ளைகளுடைய நாவிலிருந்து வருமா? கழுத்திலே கத்தியை வைத்து அறுக்க ஒரு தந்தை முனைகிற போது நம்முடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்களா? அவர்கள் ஏன் அந்த வார்த்தை சொன்னார்கள்? அவருடைய தாய் தான் காரணம். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புனித மக்கா, அன்றைக்கு சஞ்சாரம் இல்லாத பாலைவன பகுதியிலே கொண்டாந்து விட்டு அவர்கள் சிரியாவை நோக்கி புறப்படும் போது, என்ன எங்களை இப்படி அனாதரவாக தன்னந்தனியாக விட்டு செல்கிறீர்களே என்று அவர்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிற போது, அல்லாஹு அமரணி பிஹாதா என்று கேட்டார்கள். அல்லாஹ் தான் இவ்வாறு எங்களை விட்டுவிட்டு நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்று உத்தரவிட்டானா என்று கேட்கிறார்கள் ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்து விட்டார்கள், அல்லாஹு அமரணி என்று சொன்னார்கள். அல்லாஹ் தான் எனக்கு இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறான் என்று அப்படியானால் ஃபைதல் லா யதுர்னா, அந்த அல்லாஹ் எங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் தரமாட்டான், சிரமமும் தரமாவிட்டான், நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். இதனுடைய தாக்கம் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வெளிப்படுகிறது. தாயின் பண்பு, தாயின் குணம் தனையரிடத்தில் வெளிப்படுகிறது. எப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு அந்த தாய் கட்டுப்பட்டாரோ அதே போன்று இஸ்மாயில் கட்டுப்படுகிறார். அல்லாஹ் தானே உங்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறான், என்னை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும் என்று ஃபஃபால் மாத்தூமர் என்று சொல்லிவிட்டார். எதை அல்லாஹ் உங்களுக்கு ஏவி இருக்கிறானோ அதை நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டார். அந்த தாயினுடைய வளர்ப்பிலே அந்த பிள்ளை இருக்கிற காரணத்தினாலே அந்த பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த அளவுக்கு அவர்கள் இறை கட்டளைக்கு கட்டுப்படுகிறார்கள் என்றால், அருமை பெருமக்களே, நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வெட்க உணர்ச்சியை போதிக்கிறோம், ஈமானை போதிக்கிறோம்,
தக்வாவை போதிக்கிறோம். இதில் அதிகம் பங்கு வகிக்க வேண்டியவர்கள் அருமை தாய்மார்கள் தான். எனவே தான் எந்த காலத்திலையுமே நம்முடைய பிள்ளைகள் வழிதவறி விடாமல் இருக்க வேண்டுமென்றால், மானக்கேடான செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டுமென்றால், நம்முடைய குடும்ப கண்ணியத்தை அவர்கள் பாதுகாத்து வாழ வேண்டுமென்றால், நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் வெட்க உணர்ச்சி. வெட்க உணர்ச்சி இருக்கின்றவர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலையுமே தவறான பாவமான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்கின்ற பாடத்தை நம்முடைய இந்த பாடம் நமக்கு போதிக்கிறது. வல்ல அல்லாஹ் இதன் பிரகாரம் செயல்படுவதற்கு நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.